ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோங்க. குக்கரில் சில சமயங்களில் நம்ம பருப்பு காய்கறி எல்லாம் வேக வைப்போங்க. மட்டன் சிக்கன் எல்லாம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குக்கர் மூடியில் அப்படியே அந்த அது குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வைக்கும்போது பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது அப்படியே குக்கர் மூடியில் ஒட்டிக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கர் மூடியில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்போ எதுனாலும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் அஞ்சரை பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் எதாச்சும் மசாலா பொருள் மாற்றி வைக்கும்போது அதோட வாசம் அப்படியே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்து பாருங்கள். அப்படி சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற வாசம் சுத்தமாகவே இருக்காதுங்க. நீங்கள் எந்த மசாலா பொருள் மாற்றி வச்சாலும் சரிங்க, அந்த மசாலா பொருளோட வாசமே இருக்காதுங்க. அதுக்கு நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கழுவிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா பெட்டியில் கொஞ்சம் கூட வேறு எந்த ஒரு பைசஸோட வாசமும் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக குழந்தைங்க பிளாக் ஷூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் ஷூக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே அழுக்கு பண்ணிக்குவாங்கங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷூவை இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஷூவில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டு பாருங்கள். உங்களுக்கு ஷூ பார்க்குறக்கு அப்படியே நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குங்க. புதுசு போலவே இருக்கும். சில சமயங்களில் பாலிஷ் நம்ம வீட்டில் முடிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற டைமுகளில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு. பாருங்கள், இந்த 2 ஷூவும் நல்லா தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஷூவில் பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடரை கொஞ்சமாக அந்த ஷூக்குள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஷூவில் கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல்லே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் தேங்காய் யூஸ் பண்ணுவோங்க. தேங்காய் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பாதி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்லாம் சீக்கிரமாகவே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க, கெட்டு போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேங்காவை ஓட்டிலேருந்து பிரிச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக அதில் லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் தேங்காய் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க. மாவு நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மாவு புளிக்காமையே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அப்படியே நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் மாவு கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4-5 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காவை இப்படி மாவுக்குள்ளே சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாவில் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. மாவு பொங்கி வராதுங்க வெளியே. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க.
சூடான தோசைக்கல்ல காப்பித்தூளை சேர்த்து பாருங்கள், நீங்களே ஷாக்காகிடுவீங்க. வாங்க சூடான தோசைக்கல்ல எதுக்காக காப்பித்தூளை சேர்க்குறாங்கிறது பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் எடுத்திருக்கேங்க. இந்த காப்பித்தூளை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணுங்க. பாருங்கள், இப்போ காப்பித்தூள் நல்லாவே சூடாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பீஸ் போல் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கிராம்பை வந்து நல்லா தட்டிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம பவுட்ரு பண்ண கிராம்பை இப்போ காப்பித்தூளில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரியாணி இலை தாங்க, பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அதை தாங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கொசு அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட் நைட்டு, கொசுபத்தி இதெல்லாம் ஆல் அவுட் எல்லாம் சேராதுங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கொசுவும் இருக்காது. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரியாணி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நான் பாருங்கள் ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து நம்ம கற்பூரத்தை பற்ற வச்சு விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து தான் புகை வருங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காதுங்க. நேச்சுரலாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான் புகை வருங்க. அதிகமாக கூட புகை வராதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வந்து சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருப்பாங்க. சப்பாத்தி மாவு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுருப்போங்க. இதை நம்ம அப்படியே தான் வச்சுருப்போங்க. சில சமயங்களில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கவரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போங்க. அந்த ஆயில் கவரை வந்து நம்ம அப்படியே தான் எடுத்து தூக்கி தூரம் தான் போடுவோங்க. இனிமேல் ஆயில் கவரெல்லாம் இப்படி தூக்கி தூரம் போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மாவை தூக்கி இந்த ஆயில் கவரில் சேர்த்துட்டோம்னாங்க மாவு வந்து நல்லா வந்து அந்த எண்ணெய் கவரில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இழுத்துருங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி செய்யும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள்.